ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே பரபரப்பான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. 3 பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு, பச்சரிசி மாவு. சரி, இருக்கிற மாவில் பசங்களுக்கு கொஞ்சம் இடியாப்பம் கேட்டாங்களேன்னு புளிஞ்சிடலான்னு நல்லா கொதிக்க வெந்நீர் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இருந்த மாவை நல்லா அழகாக கிளறி இதில் தூக்கி போட்டு நல்லா அழகாக பூ போல் நம்ம இடியாப்பம் புளிஞ்சாச்சுங்க. இவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் எந்த கடலைக்கறி எதுவுமே வைக்கல. பசங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் சீனி மட்டும் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். நம்ம டக்கு டக்குன்னு அழகாக புளிஞ்சு எவ்வளோ அழகாக பூ போல் அது எப்படி நல்லா பஞ்சு போல் இருந்துச்சுங்க. நம்ம கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி நம்ம பண்ணோமா, அதனால் சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா பஞ்சு போல் இருந்துச்சு. பசங்களுக்கு நல்லா இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. பசங்களுக்கு சூடான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஹாட் பாக்ஸில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கும் அத்தை மாமாவுக்கும் மட்டும் கொஞ்சம் நம்ம கோதுமை மாவில் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை நம்ம கடுகு எல்லாம் தாளித்து போட்டு கோதுமை தோசையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. கோதுமை தோசை ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு, நேற்று உள்ள பழைய சாதம் கொஞ்சம் அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை நம்ம வத்தல் எல்லாம் கிள்ளி போட்டு அந்த சாதத்தை கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதையும் நல்லா தாளித்து எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் இன்றைக்கி இடியாப்பம், சூடான இடியாப்பம், அப்புறம் பழைய சாதம் தாளித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சூடான நம்ம கோதுமை தோசை தாங்க. இதுக்கு தொட்டுக்கூட கெட்டியாக சட்னி வச்சுருந்தாங்க. நல்லா கருவேப்பிலை பொரிக்கலெல்லாம் போட்டு நல்லா கெட்டியான தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தோசைக்கும் மேட்சாக. இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.